23வது ஏசியா மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று சென்னையில் துவக்கி வைத்தார். சென்னை நேரு விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் இந்திய மாஸ்டர்ஸ் தடகள கூட்டமைப்பு சார்பில் 23வது ஆசிய மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, நடிகர் ஆர்யா, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் முனைவர் அதுல்யா மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நேற்று தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் மொத்தம் 88 பிரிவுகளில் 27 நாடுகளை சேர்ந்த 3500 வீரர்கள் பங்கேற்கின்றனர். தொடக்க விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 23வது ஆசிய மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகவும் இது சென்னையில் நடப்பது மிகப்பெரிய பெருமை என தெரிவித்தார். As we host the 23rd Asia Masters Athletic Championship 2025 first time in Chennai. தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் விளையாட்டுத் துறையின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். On behalf of the government of Tamil Nadu, we extend a warm welcome to more than 3,500 participants from 23 countries including India. Participants ranging from 35 years of age to 100 years are a remarkable and perseverance. This is a moment that reminds us that age is just a number when one has the passion for sports and a commitment to excellence. We live in an era where inactive lifestyles are common. The participants in this championship truly serve as an inspiration to people of all ages.